அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். கடைசி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பாலஸ்டைன்ல அங்க என்ன நடக்குது, மார்க்கத்தின் அடிப்படையில் அது முஸ்லீம்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க அவங்க என்னதான் முஸ்லீம்கள பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த முஸ்லீம்களை எதிர்க்கணுன்றதுக்காகவே முஸ்லீம்களை குற்றச்சாட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாலஸ்டைன்ற பூமி முஸ்லீம்களுக்கு சொந்தம் இல்லை, அது களவெடுத்தாங்க, அதா இதானுவாங்க. அதன் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்ட்டு காமெண்ட் செக்ஷன்ல வந்து அந்த நல்ல மனிதர்கள், நல்லுள்ளம் படைத்த மனிதர்கள் எல்லா மார்க்கத்திலயும் மதத்திலும் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்பாங்க தெரிஞ்சுக்கிறணும்ட்டு என்னதான் அங்க உண்மைக்குமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடியவங்க எங்கேயுமே காண கிடைக்குது இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் நான் ஒரு வீடியோ வந்து செஞ்சு போட்டிருந்தேன். கரெக்டாக இதை பற்றி எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வந்து வச்சிருந்தேன். அந்த வீடியோ போடுறதுக்கு பிறகு அதிகமானவங்க எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, உண்மைக்குமே அங்கே என்ன நடக்குது, என்னை நேரில் சந்திச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட கேட்டாங்க, இந்த உண்மைக்குமே அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏண்டா அதை பற்றி உண்மைக்குமே அதிகமாக வந்து தெரியாது உலக அளவில். அதன் அடிப்படையில் உண்மைக்குமே பாலஸ்டைன்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு வீடியோ நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை ஸ்டடி பண்ணி செய்யும்போது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கேள்வி ஒன்று எனக்கு வந்துச்சு. அந்த கேள்வியை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக அது தெரிஞ்சா நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியும், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் தெரிஞ்சா கட்டாயம் அதுக்கு பதில் சொல்லுங்க. காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னால், மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க. ஒரு காரணத்துக்கு, முக்கியமான ஒரு காரணத்துக்கு தான் அவங்க இறங்கி வருவாங்க. அப்படி வந்தோடனே அந்த தொழுகைக்கான டைம் வந்தோடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நீங்க இந்த தொழுகைக்கு இமாமத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அவர் இமாமத்து செய்யற அந்த பொறுப்பை எடுக்க மாட்டாரு, அது மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கே கொடுத்துருவாரு. அதுக்கு என்ன காரணம் ஏன்னு கேட்டா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு நபரா இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நபி இல்லையா, நபி மட்டும் இல்லாம அவர் ஒரு ரசூல். அப்ப அவர் ஏன் அந்த இடத்துல தொழுகை வந்து ஏத்துக்கொண்டு இமாமத்து செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பதிலும் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.